வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான் நல்லெண்ணெய். ஆனா, அதோட உண்மையான நன்மைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கும், சமையலுக்கும், உடல் நலத்திற்காகவும் அதிகமா பயன்படுத்துனது நல்லெண்ணெய தான். ஆனா, இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நெறைய பேரு ரீஃபண்ட் ஆயில யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதனால கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது. ஆனா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க தினமும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய சரியான முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உடல் சூடு குறையும், செரிமானம் சரியாகும், மூட்டு வலி குறையும், இதய ஆரோக்கியம் மேம்படும், சரும ஆரோக்கியமும், முடி ஆரோக்கியமும் கூடும். அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் கூட நல்லெண்ணெய் உடம்புக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நல்லெண்ணெய எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும்னு அது தெரியாம சாப்பிட்டா சிலருக்கு பிரச்சனையும் வரலாம். அதனால இந்த வீடியோல நல்லெண்ணெய் சாப்பிடுறதுனால கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்ன? எந்த நேரத்துல சாப்பிடணும்? யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லெண்ணெயில ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற சீசமோலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும், குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறையும். அதனால தான் பல நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சமையலுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ண சொல்றாங்க. நல்லெண்ணெய் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது. இதனால மலச்சிக்கல் குறையும், குடல் சுத்தமாகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் காலையில 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கிற பழமையான மருத்துவ பழக்கத்தை இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாட்டுல வெயில் அதிகமா இருக்கும். அதனால பாடி ஹீட் அதிகமாகி மவுத் அல்சர், அசிடிட்டி, டயர்ட்னஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லெண்ணெய் உடல் சூட்டை நேச்சுரலா குறைக்கிறதுக்கு உதவும். நல்லெண்ணெயில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல உதவியா இருக்கும். நிறைய பேர் இதுக்காகத்தான் நல்லெண்ணெயில பாடி மசாஜ் பண்றாங்க. நல்லெண்ணெய் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதுல விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இதனால ஸ்கின் ட்ரைனஸ் குறையும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், ஏஜிங் ஸ்லோ ஆகும். அதனால தான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்றாங்க. நல்லெண்ணெய் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதனால ஹேர் ஃபால் குறையும், டேண்ட்ரஃப் குறையும், ஹேர் ஸ்ட்ராங் ஆகும். வாரத்துக்கு 2 தடவை நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ச்சா முடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்ததா நல்லெண்ணெய் பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்ணெய் குளியல். நம்ம தமிழ் பாரம்பரியத்துல வாரத்துக்கு 1 தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு ஆரோக்கியமான பழக்கமா இருக்கு. பொதுவாக ஆண்கள் புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமைகள்ல எண்ணெய் குளியல் எடுக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெண்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகள்ல எண்ணெய் குளியல் எடுக்கிறது உடம்புக்கு நல்லது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி எண்ணெய் குளியல் எடுத்தா உடம்புல இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாடி ஹீட். அதனால வாய்ப்புண், தலைவலி, கண் எரிச்சல், உடல் சோர்வு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா வாரத்துக்கு 1 தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடல் சூடு இயற்கையா குறைய ஆரம்பிக்கும். நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி உடம்புக்கு மசாஜ் பண்ணும்போது உடம்புல இருக்கிற நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். இதனால மன அழுத்தம் குறையும், உடல் சோர்வு குறையும், நல்ல தூக்கம் வரும். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல குழந்தைகளுக்கு கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இருந்துச்சு. எண்ணெய் குளியல் எடுத்தா சருமத்துல இருக்கிற உலர்வு குறையும், ஸ்கின் மென்மையாகும், முடி வலிமையாகும். அது மட்டும் இல்லாம தலைக்கு நல்லெண்ணெய் தேய்க்கிறது ஹேர் ஃபாலை குறைக்கவும் உதவும். எண்ணெய் குளியல் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். முதல்ல நல்லெண்ணெயை கொஞ்சமா சூடாக்கி பின்ன தலையிலிருந்து கால் வரைக்கும் மெதுவா தேய்க்கணும். அதுக்கு பின்ன 20 to 30 நிமிஷம் வரை நல்லா ஊற விட்டு பின்ன சூடான தண்ணியில சீயக்காய் யூஸ் பண்ணி குளிக்கலாம். இப்படி வாரத்துக்கு 1 தடவை செஞ்சா உடம்பு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். எண்ணெய் குளியல் பண்ணும்போது யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். காய்ச்சல், ஜலதோஷம் அதிகமா இருக்கும்போது பண்ணக்கூடாது. உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கும்போது அந்த நேரத்துல எண்ணெய் குளியல் எடுத்தா சிலருக்கு சோர்வு அதிகமாகலாம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன எண்ணெய் குளியல் பழக்கம் உடம்புக்கு பல விதமான நன்மைகளையும் தரும். அதனால வாரத்துக்கு 1 தடவை நல்லெண்ணெய் குளியல் எடுத்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். நல்லெண்ணெயில கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் மாதிரியான மினரல்ஸ் அதிகமா இருக்கு. இதனால போன் ஸ்ட்ராங் ஆகும்.
நல்லெண்ணெயை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். நல்லெண்ணெயை சமையல்ல யூஸ் பண்ணலாம். காலையில 1 ஸ்பூன் குடிக்கலாம். கஞ்சி இல்லைன்னா சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். ஆனா அதிகமா சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 ஸ்பூன் அளவே போதும். யாரெல்லாம் நல்லெண்ணெயை கவனமா யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். பாடி வெயிட் அதிகமா உள்ளவங்க, நல்லெண்ணெய் அலர்ஜி உள்ளவங்க, டாக்டர் அட்வைஸ் கேட்ட பின்னதான் பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன நல்லெண்ணெய் ஒரு இயற்கையான மருந்து தான். நாம சரியான அளவுல பயன்படுத்தினா உடம்புக்கு பல விதமான நல்ல நன்மைகளும் கிடைக்கும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.